இது பூபதி அண்ட் சன்ஸ் ஆஃபீஸ் தானே? சந்தேகமா இருக்கா? வாசலில் தொங்கும் துருபிடிச்ச போர்டை தூக்கி எறிந்துவிட்டு வேறு மாற்ற நேரம் இல்லாமல் மிஸ்டர் பூபதி ரொம்ப பிஸியாக இருக்கிறார் சிரித்தாள் அவள். குறும்புக்காரி போல் இருக்கிறதே. நெற்றியில் புரண்ட சுருண்ட முடியை தள்ளிவிட்டு கொண்டு அவளை அவன் உற்று பார்த்தான். பழுப்பு நிற பேண்ட்டும் வெள்ளை ஷர்ட்டும் அவனுக்கு பொருத்தமாக இருப்பதை ஆராய்ந்து கொண்டிருந்த அவளும் அவனை பார்த்தாள். ஆமாம், நீங்க அன்சாரி பிரதர்ஸ் ஷார்ட் அண்ட் அக்கௌண்டன்ஸ் கம்பெனியிலிருந்து தானே வரீங்க? நீங்கள் வரப்போவதாக மிஸ்டர் பூபதி சொன்னார். ஃபைல்களை எல்லாம் எடுத்து தயாராக வச்சிருக்கிறோம் மடமடவென்று பேசினாள். அன்சாரி பிரதர்ஸில் அவன் அப்பொழுது சிஏ தேர்வுக்கு பயிற்சி பெற்று கொண்டிருந்தான். கம்பெனி சார்பில் கணக்குகளை பரிசோதிக்க வந்திருந்தான். மிஸ்டர் பூபதி லஞ்ச் டைமுக்குத்தான் அவர் வருவார். சிதம்பரத்தை பார்க்க அவரும் பிள்ளைகளும் போயிருக்கிறாங்க. சிதம்பரம்? புருவங்கள் உயர்த்தினான். அவர் எங்கள் சித்தப்பா. கைக்குட்டையால் வாயை மூடிக்கொண்டு அவள் சிரித்தாள். இது கூட புரியவில்லை. எம்வி சிதம்பரம் என்கிற கப்பல் நேத்திக்கு துறைமுகத்திற்கு வந்திருக்கு. எங்கள் கிளையண்டோட ஜாமான்கள் அதில் வந்திருக்கு. பூபதி ஷிப்பிங் கிளியரிங் ஏஜென்ட் அல்லவா? அவைகளை கஸ்டமர்ஸிலிருந்து கிளியர் பண்ண கிளம்பியிருக்காங்க. பெரிய வாயாடி தனக்குள்ளே சொல்லி கொண்டான். கூடவே சிரித்து விட்டான். நீங்க பார்க்க வேண்டியது விக்டோரியா காசமூரு, லங்காதேவி ஆஷ் பேங்க். இப்படி உட்காருங்க. ஆசனம் ஒன்றை காட்டினாள். இதெல்லாம் நம் போர்டுக்கு வரும் கப்பல்களின் பெயர்கள். ராமு இவைகளின் ஃபைல்களை கொண்டு வந்து கொடுப்பான். ஏர் கண்டிஷன் அறை இங்கே கிடையாது. ஓடு போட்ட கூரை. வெயில் காலத்திலே கஷ்டமாகத்தான் இருக்கும். ஐஸ் வாட்டர் காப்பி ஏதாவது தேவையானால் பெல்லை அடியுங்க. பையன் கொண்டு வந்து கொடுப்பான். ஃபைல்களில் ஏதாவது புரியாட்டா என்னை கூப்பிடுங்கள். பின் அறையில் இருப்பேன். வேகமாக சொல்லிவிட்டு அவள் திரும்பிவிட்டாள். பொல்லாதவள் போலிருக்கே. முரளிக்கு மிக்க ஆச்சரியம். 2 தினங்களுக்கு பின்னர் அவளை மறுபடியும் கடை ஒன்றிலே சந்தித்தான். ஒரு சில நாட்களுக்கு பின்னர் மறுபடியும் அவன் அந்த ஆஃபீஸிற்குள் நுழைந்தான். ஒளிவு மறைவின்றி அவள் நேரடியாகவே கேட்டுவிட்டாள். உண்மையில் உங்களுக்கு இந்த கணக்கை பற்றி சந்தேகம் வந்து கேட்க வந்தீங்களா? முரளிக்கு பொய் பேச தோன்றவில்லை. உன்னை பார்க்க வேண்டும் போல் இருந்தது, வந்தேன். குழறினான். எனக்கும் உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசைதான். அவள் சொல்லவில்லை. சிரிப்பு நிழலாடி அவள் கண்கள் சொல்லின. பின்னர் தொடர்ந்து பல சந்திப்புகள். காதல் என்று ஆரம்பித்து கல்யாண ஏற்பாடு வரை வந்துவிட்டது. அன்று மாலை 5 மணிக்கு சில நிமிஷங்களே இருந்தன. சாப்பிடும் இடத்தில் இருந்த குழாயில் முகத்தை கழுவி கொண்டாள். கூந்தலை வாரி முடித்து கொண்டாள். கைப்பையில் இருந்த பவுடர் காம்பாக்டை திறந்து லேசாக பவுடரை முகத்தில் ஒற்றி கொண்டாள். நெற்றி பொட்டை அந்த சிறு கண்ணாடியில் திருத்தி கொண்டு கிளம்பினாள். கீழே பூபதியின் கனத்த குரல் கேட்டது. நாள் முழுவதும் துறைமுகத்திலே போராடிவிட்டு வந்த களைப்பில் அவர் பேசிக்கொண்டே மரப்படிகள் கிரிச்சிட மேலே வந்து கொண்டிருந்தார். என்ன ஃபாரின் முகமோ நம் மனுஷங்களுக்கு. நினைச்சா மின்சார வெட்டு இங்கே, வாஷிங் மிஷின், எலக்ட்ரிக் ஸ்டவ், இந்த கர்மங்கள் எல்லாம் இங்கே எதுக்கு? எல்லாம் புத்தம் புதிது, 3 வருஷமா உபயோகிக்கிறோம்னு அந்த ஆள் கூசாமல் போய் சொல்கிறார். கஸ்டமர்ஸ் ஒத்துக்குமா? டியூட்டியை வச்சு திட்டி விட்டாங்க. கண்டபடி ஜாமான்களை கொண்டு வந்து விட்டார். இப்போ மூக்கால் எழுத முடியுமா? வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்திருந்த தமது கிளையண்ட் ஒருத்தரை அவர் திட்டிக் கொண்டிருந்தார். இப்ப எதிர்பட்டால் ஆபத்து. இந்த கணக்கை எடுத்து வா, அந்த ஃபைல் எங்கே என்று 6 மணி வரை வேலை நீடித்துவிடும் என்ற கலவரத்தில் பின்னறையிலேயே அவள் நின்றாள். பூபதியும் பிள்ளைகளும் ஆசனத்தில் அமர்ந்து டிஃபன் செட்டுகளை திறக்கும் ஓசை கேட்டதும் அவள் இடைக்கதவு வழியே மெல்ல நழுவினாள். முரளி அவளை அன்று மாலை சந்திக்க விரும்புவதாக ஃபோன் பண்ணியிருந்தான். ஒரு சில நாட்களாக இருவரும் பார்த்து கொள்ளவில்லை. எத்தனையோ யுகங்களாகிவிட்டது போல் அவள் தவித்தாள். போனில் அவன் குரல் கேட்டதுமே அவள் மகிழ்ந்து போய்விட்டாள். 5 மணிக்கு மேல் ஆபீஸில் ஒரு வினாடி கூட தங்க மனமே இல்லை. அவன் வேலை செய்த கம்பெனி ராயபுரத்தில் இருந்தது. சாந்தோம் சந்தோஷப்பன் தெருவில் வீடு. தினம் அவ்வளவு தூரம் ஸ்கூட்டரில் போய் வருவது கடினமாக தோன்றவில்லை. கல்லை தின்று மண்ணை ஜீரணித்துவிடும் துள்ளும் வாலிபம். அவைகளை விட வரும் வழியில் மாலதியின் ஆபீஸிற்கு வந்து அவளை தன் ஸ்கூட்டரின் பின்னால் ஏற்றிக்கொண்டு கடற்கரை சாலையில் வரும்போது ஆகா என்ன ஆனந்தம்! அந்த ஒரு பாக்கியத்திற்கு அவன் சந்திரமண்டலத்திற்கு கூட தினம் வேலைக்கு போய் வர தயார். வழக்கம் போல் அவன் வாசலில் ஸ்கூட்டருடன் காத்திருந்தான். ஆனால் வழக்கமான ஹாய் மாலதி கோஷம் அவனிடமிருந்து எழவில்லை. வறட்சியாக புன்முருள் அளித்தான். முகம் கருத்து சோர்ந்து காணப்பட்டான். மாலதிக்கு திக்கென்றிருந்தது. ஆனால் அவள் வழக்கத்தை விடவில்லை. ஹாய் முரளி, ரொம்ப வேலை அலைச்சலோ? எப்படியோ இருக்கீங்களே? உரிமையோடு கேட்ட வண்ணம் பின்னால் ஏறி உட்கார்ந்தாள். சாதாரண நாட்களாக இருந்தால் அவளை பார்க்க காத்திருந்த அந்த நாட்களில் அவள் எங்கே போனாள், என்ன செய்தாள் என்று பல பல கேள்விகளை கேட்டு துளைத்து விட்டிருப்பான். அன்று அவனுக்கு ஒரே எரிச்சல். பேசவே பிடிக்கவில்லை.
எதிர்பக்கத்து கட்டடத்தில் பாசி பிடித்த சுவரில் ஒரு பெரிய பிளவு. அதற்குள் ஒரு சிறு அரசங்கன்று துளிர்விட்டு கொண்டு கிளம்பியிருந்தது. கவனிக்காமல் விட்டால் 6 மாதம் என்ன, 60 வருஷங்கள் கூட அது நிம்மதியாக வளர்ந்து கொண்டு போகும். வாழ்வதற்கு அதற்கு கூட அத்தனை உரிமை இருந்தது. இவனுக்கு இன்னொரு பக்கத்தில் குப்பை தொட்டி அருகே ஒரு சொறி பிடித்த நாய் எச்சில் இலையை நக்கி கொண்டு நின்றது. இந்த போக்கில் அதை விட்டு வைத்தால் வருஷக்கணக்கில் அது அங்கேயே குடியாக இருக்கும். வாழ அந்த சொறி நாய்க்கு இருந்த உரிமை அவனுக்கு இருக்கவில்லையே. எதை பார்த்தாலும் எரிச்சல், கோபம், ஆத்திரம், உணர்ச்சி பிழம்பாக அவன் உள்ளம் தகித்து கொண்டிருந்தது. நான் டிஃபன் கூட சாப்பிடலை, பசிக்கிறது, கொஞ்சினாள் அவள். தன் தோலை பற்றி கொண்டிருந்த பூ போன்ற அந்த விரல்கள் அன்று முள்ளாக அவனை வேதனை செய்தன. வழக்கமாக அவளை அழைத்துச் செல்லும் அந்த ஹோட்டலுக்குள் அவன் வண்டியை ஓட்டினான். குலோப் ஜாமுன், தயிர் வடை, மசால் தோசை, காஃபி. வேகமாக உத்தரவிட்டாள். எனக்கு காபி மட்டும் போதும், வெறுப்போடு சொன்னான் அவன். ஏன், உங்களுக்கு பசிக்கவில்லையா? என் உயிர் மேல சாவுக்கு பசி, எனக்கு எப்படி பசிக்கும்? வாழ்க்கை இனி எப்படி ரசிக்கும்? கூச்சலிட வேண்டும் போல் ஆத்திரம் பற்களை கடித்து கொண்டான். முதலாக பார்ப்பது போல் அவளை ஏற இறங்க விரித்தான். விரைவில் திருமணம் நடக்கப் போகிறது என்ற நினைவில் பூரித்து அவள் மிகவும் செழுமையாக காணப்பட்டாள். கண்கள் கக்கிய ஒளியில் கன்னங்கள் மின்னின. முகத்தில் மகிழ்ச்சியின் மலர்ச்சி. ஒரு நாள் கூட தலைவலி என்று அவள் நோயை பற்றி பேசியதே இல்லை. 70 வயது வரை அவள் நிச்சயமாக வாழ முடியும். ஏன், 100 காலத்தை கூட எட்டி பார்த்து விடலாம். ஆரோக்கியத்தின் வடிவம் அவள். அத்தனை ஆயுளை அவளுக்கு அள்ளி கொடுத்த தெய்வம் அவனை மட்டும் ஏன் விரைவில் அழைக்க வேண்டும்? விவரிக்க முடியாத பொறாமை உணர்வில் தவித்தான், தத்தளித்தான், ஆத்திரப்பட்டான். தட்டிலே மீதமிருந்த சர்க்கரை பகை ஸ்பூனில் அள்ளி வாயில் ஊற்றிக்கொண்டு அவனை அவள் பார்த்தாள். உங்களுக்கு இன்னைக்கு என்ன வந்து விட்டது? ஏன் ஒரேடியாக மௌனம்? பில்லை கொடுத்துவிட்டு அவன் கிளம்பினான். மாலதிக்கு மனதிலே ஒரு குறுகுறுப்பு. அவள் என்ன தவறு செய்தாள்? முரளி முகத்தில் ஏன் இந்த கடுமை? திருவல்லிக்கேணி வீராசாமி தெருவில் அவள் வீடு இருந்தது. வீட்டில் அவளை கொண்டு விடும் முன் சற்று நேரம் இருவரும் கடற்கரை காற்றை அனுபவித்து விட்டுத்தான் பிரிவது வழக்கம். வழக்கமான இடத்தில் உட்கார்ந்து கொண்டனர். வேர்க்கடலை விற்ற பையனிடம் அவள் ஒரு பொட்டலம் வாங்கினாள். எதையாவது சாப்பிடக்கூடாதா? ஒரு பிடி கடலையில் எத்தனையோ சத்துக்கள் இருக்கின்றனவாம். அவன் கையில் கடலையை கொட்டிவிட்டு மெல்ல சிரித்தாள். மாலதி, போதும் விளையாட்டு. நான் ஒன்று கேட்கப் போகிறேன், நீ உண்டு இல்லைன்னு பதில் சொல்லணும். காரமாக இருந்தது அவன் குரல். திடுக்கிட்டு போனாள் அவள். நெஞ்சு பக்பக்கென்று அடித்து கொண்டது. கேளுங்க, தடுமாறினாள் பயத்தில். இதுவரை நேர்மையாக நல்லவனாக அவன் வாழ்ந்து காட்டியதற்கு என்ன பலன் கிடைத்தது? இனி நல்லவனாக நேர்மையானவனாக அவன் எதற்கு வாழ வேண்டும்? வாழப்போகிற மீதி நாட்களில் அவன் ஏன் கஷ்டப்பட வேண்டும்? ஒவ்வொரு நாட்களையும் சுவையாக வாழ்ந்து முடித்து விட வேண்டியது. அதற்காக பொய் பேச நேர்ந்தால் பரவாயில்லை, ஏமாற்ற நேர்ந்தால் அக்கறை இல்லை. சமூக சட்டங்களுக்கு முன் கெட்டவனாக தென்பட்டாலும் கவலை இல்லை. சித்தம் கலங்கியவன் போல் அவளை வெறித்து பார்த்தான். தை பிறக்கட்டும்னு இன்னும் 6 மாதங்கள் என்னால் காத்திருக்க முடியாது. இன்னும் சில நாட்களிலேயே நாம் கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். அதற்கு சம்மதமா? பதிவு திருமணமானாலும் சரி, நான் தயார். மாலதி அதிர்ந்து போய்விட்டாள். எதுக்கு இப்படி ஒரு திடீர் யோசனை? இவருக்கு என்ன நடந்து விட்டது? குழம்பியபடி அவனை பார்த்தாள். தை மாதம் ரொம்ப தூரம் இல்லை, ஏற்கனவே நம்ம தீர்மானிச்சு விட்டாச்சு. இப்போ என்ன அவசரம்? என்னால் காத்திருக்க முடியாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீ என்னை கல்யாணம் செய்து கொள்ள தயாராகணும். முடியும், முடியாது, ஒரே வார்த்தையில் பதில் சொன்னால் போதும், கடுமையாக அவன் கேட்டான். நீங்க இப்படி அவசரப்படுவதற்கு காரணம்? முடியுமா முடியாதா? பதில் தேவை, சீறினான் அவன். மாலதி நடுங்கி போய்விட்டாள். எங்க அப்பா ஏத்துக்க மாட்டார். நீங்க அவசரப்படுறத பத்தி அம்மா ஒரு சமயம் என்னை பத்தி தவறாக நினைப்பாங்க. காரணத்தை எனக்கு சொல்லக்கூடாதா? அவளுக்கு அழுகி வந்துவிட்டது. கண்களில் பெருகி கன்னத்திலே வழிந்த கண்ணீரை அவள் துடைத்து கொண்டாள். 6 மாதத்துக்கு பின்னர் அழ வேண்டியவள் இப்பவே ஆரம்பித்து விட்டாள். துரதிருஷ்டம் பிடித்தவள். இவள் கழுத்தில் தாலி கயிறு ஏறும் முன் என் கழுத்தில் யமன் பாசக்கயிற்றை போட்டு விடப் போகிறான். கட்டுக்கடங்கா கோபத்தில் குமுறினான் முரளி. கல்யாணம் என்றதுமே அபசகுணம் போல் கண்ணீர் விடுற? பேஷ் பேஷ், முடிவை நீ சொல்ல வேண்டாம், எனக்கு தெரிஞ்சு போச்சு. எழுந்திருந்தான் அவன். சரீர் என்று கூடவே எழுந்து நின்ற மாலதி பதறினாள். முரளி, உங்களுக்கு திடீரென்று ஏன் இந்த கோபம்? நான் என்ன தப்பு செய்தேன்? விக்கினாள். வீட்டு வாசலில் அவளை இறக்கிவிட்ட முரளி உள்ளே செல்ல முற்படவில்லை. நன்றாக யோசித்து பார்த்து உன் பதிலை நாளைக்குள் என் ஆபீஸிற்கு போன் பண்ணிவிடு. நீ என் திட்டத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லைனா அவ்வளவுதான். நாம் பிரிய வேண்டியதுதான். அதுதான் என் முடிவு. திரும்பி பார்க்க மனம் இல்லாதவனாக ஸ்கூட்டரை கிளப்பிக் கொண்டு வேகமாக தெருமுனையில் மறைந்து விட்டான். கனகா அன்று மிகவும் களைத்து விட்டிருந்தாள்.
நவசக்தி விநாயகர், முண்டக கன்னியம்மன், கற்பகாம்பாள் என்று ஒவ்வொரு கோவில் பிரகாரத்தையும் 108 முறை சுற்றிவிட்டு வந்திருந்தாள். கால்கள் ஓய்ந்து விட்டிருந்தன. ஏற்கனவே தளர்ச்சியடைந்த உடல் கிழிந்த நார்போல் நகர சக்தியின்றி அவள் தரையில் வெகுநேரம் உறக்கமில்லாமல் கிடந்தாள். சந்தோஷப்பன் தெருவில் இருந்த வீட்டை பார்க்க முரளி அவளை கூட்டிக் கொண்டு வந்தது அவளுக்கு ஞாபகம் வந்தது. இத்தனை பெரிய வீடு கட்டுப்படியாகுமா என்று அவள் கவலைப்பட்டாள். கம்பெனி உயர்வு கொடுத்திருக்கிறாங்க. காற்று தண்ணி இத்தனையும் சரிவர இல்லாம ஒன்று கொடுத்தனத்தில் இவ்வளவு காலம் நாம் கஷ்டப்பட்டோம். இனியாவது கொஞ்சம் சுகமாக இருக்கலாம்னு நினைப்பு. அவன் பிடிவாதம் செய்தான். மின்விசிறி கூட தேவையில்லை. நாள் முழுவதும் கடற்காற்று ஜம்முன்னு வீசிக்கொண்டிருக்கும். எத்தனையோ பாடுபட்டீங்க எங்களுக்காக. இப்போதாவது கொஞ்சம் சௌக்கியமா இருங்களேன். பலவும் சொல்லி அவளை சம்மதிக்கச் செய்தான். ஒன்று கொடுத்தனத்தில் இருந்த அவர்கள் இப்பொழுது முன்னேறி விட்டிருந்தனர். 2 படுக்கையறை, சாப்பாட்டறை, முன்னறை இத்தியாதி கொண்ட சிறிய தனி வீடு. பின்புறத்திலே கிணறு, இளநீர் போன்ற தண்ணீர். வெளிச்சம், காற்று, தண்ணீர் ஒன்றுக்குமே பஞ்சம் இருக்கவில்லை. ஆனால் இப்பொழுது மன அமைதிக்கு மட்டும் பெரும் பஞ்சம் ஏற்பட்டு விட்டிருந்தது. அவளுக்கு தனி படுக்கையறை, அதில் கட்டில், மெத்தை, எல்லா வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருந்தான் மகன். வாயிற்படியே தலையணையாக, கட்டாந்தரையே படுக்கையாக உறங்கி பழக்கப்பட்ட உடல் அனாவசிய சுகங்களை எதிர்பார்க்கவும் இல்லை, விரும்பவும் இல்லை. மொசைக் தரையில் விரித்து விட்டிருந்த பாயில் அவள் படுத்து கிடந்தாள். மொய் என்று ரிங்காரமிட்டு உபத்திரவித்த கொசுக்களை விரட்ட ஆடிக்கொண்டிருந்தது தலைக்கு மேல் ஒரு மின் விசிறி. லேசாக அது எழுப்பிய ஓசை தாளாட்ட மெல்லிய குரட்டை ஓசை எழும்பியது. அவள் சிறிது உறங்கிவிட்டாள். அடுத்த அறையில் முரளி உறக்க இரும்பினான். தூக்கம் கலைந்து சட்டென எழுந்து உட்கார்ந்து விட்டாள். முரளி, கொஞ்சம் குடிக்க தண்ணி கொண்டு வரட்டுமா? கேட்க விரும்பினாள். ஆனால் அச்சமாக இருந்தது. சாப்பிட வாப்பா என்று சாதாரணமாக அழைத்தால் கூட அவன் எரிந்து விழுந்து கொண்டிருந்தான் சில நாட்களாக. ஏன் அவனுக்கு இந்த திடீர் கோபம்? யார் மேல் கோபம்? எதற்காக? பல எண்ணி நாள் முழுவதும் வேதனையால் அவள் குமரி கொண்டிருந்தாள். மறுபடியும் தலையணி மீது தலையை சாய்த்தாள். ஆனால் தூக்கம் வர மறுத்தது. அடுத்த அறையில் தொடர்ந்து கேட்ட இருமல் சத்தம் சிறிது பொழுதில் அடங்கிவிட்டது. நாள் முழுவதும் வேலை, இரவில் இருமல் தொந்தரவு. பாவம், இளைத்து கூட போய்விட்டான். தனக்குள்ளேயே சொல்லி கொண்டாள். மேலே தூக்கம் இல்லை. பாயில் திரும்பி ஒரு கழித்து படுத்து கொண்டாள். சிந்தனை நாலாபுரமும் கொடிகட்டி கொண்டு ஓடியது. ஆபீஸ் லீவு நாட்களில் அவன் வீட்டில் இருக்கும்பொழுது குழாயில் தண்ணீர் பிடித்து பெரிய குடத்தை அவள் தூக்கி எடுப்பதை காண சகிக்கவே மாட்டான். நான் கொண்டு வந்து உள்ளே வைக்கிறேன், நீங்க ஏன் கணத்தை சுமக்கிறீங்க? சும்மா இருங்க. ஓடி வந்து விடுவான் உதவிக்கு. பலசரக்கு கடையிலிருந்து பையன் மாதாந்திர ஜாமான்களை அவள் உத்தரவிட்டபடி கட்டி கொண்டு வந்திருந்தான். பருப்பு, அரிசி, உப்பு என்று அட்டைப்பட்டி ஜாமான்களின் சுமையால் மிகவும் கனத்தது. தூக்க முடியவில்லை. பத்திரிகையை படித்து கொண்டு உட்கார்ந்திருந்த முரளி ஒப்புக்கு கூட உதவிக்கு வரவில்லை. ஜாமான் அலமாரிக்குள் அதை கொண்டு வைப்பதற்குள் மூச்சே நின்றுவிடும் போல் அவளுக்கு நெஞ்சு அடைத்து கொண்டது. திடீரென்று இந்த பிள்ளைக்கு அவள் மீது ஏன் இந்த அசட்டை? அவள் என்ன தப்பு செய்தாள்? 7 வயது பள்ளி சிறுவனாக அவன் இருந்தபொழுது நடந்த ஒரு சம்பவம் நினைவில் விரிந்து எழுந்தது. புத்தக மூட்டை தோளில் ஆட வியர்க்க விறுவிறுக்க அவன் ஒரு நாள் வீட்டிற்குள் ஓடி வந்தான். காலை கழுவாது அவசரமாக உள்ளே ஓடி வந்த மகனை தாய் வியப்புடன் பார்த்தாள். என்னடா முரளி? ஒன்றுமில்லை. குற்ற உணர்வை அடக்க மாட்டாமல் விழித்தான். நிஜார் பையில் துருத்தி கொண்டிருந்த பொருளை மறைக்க அவனது கை தவித்தது. என்னடா அது? எடு வெளியே, அதட்டினாள் தாய். புத்தம் புது பம்பரம் ஒன்றை பையில் ஒளித்து வைத்து கொண்டிருந்தான் அவன். ஏதடா இது? மீண்டும் அதட்டினாள் தாய். கோபால் விளையாட கொடுத்தான். நம்பவில்லை அவள். ஏண்டா பொய் சொல்ற? கொன்னுடுவேன். கொண்டு போய் அவன்கிட்ட முதலில் இதை எரிஞ்சு விட்டு வா, கண்டிப்பான குரலில் உத்தரவிட்டாள். பிறகு வெகு நேரம் அவன் புத்தகத்திற்குள் தலையை மறைத்து கொண்டு உட்கார்ந்திருந்தான். கை கால்களை கழுவிக்கொண்டு சாப்பிடவா? பசிக்கலை, என்னை விடுங்கோ, கோபத்துடன் கத்தினான். குற்றம் புரிந்துவிட்டு அதை தடுக்க கோபம் என்னும் கேடயம். 2 நாட்கள் சென்றன. இரவு சாப்பாட்டிற்கு பிறகு மஞ்சுளா தூங்கிவிட்டாள். முரளி தாயின் அருகில் அவள் தோள்பட்டையில் சாய்ந்து கொண்டு வந்து உட்கார்ந்தான். அவள் சேலை தலைப்பை கையில் எடுத்துக்கொண்டு முறுக்கினான். அம்மா, கோபமாக இருக்கிறீங்களா? தெரியாம செஞ்சிட்டேன். இனிமே யார் பொருளையும் நான் தொடமாட்டேன். குற்றத்தை ஒப்புக்கொண்டு மன்னிப்பு கேட்டான். மகன் தலையை தாய் அன்போடு வருடினாள். பிறர் பொருளுக்கு நாய் பேயாக பறக்கக்கூடாது. திருட்டு, பொய் பேசுதல் இரண்டும் எனக்கு பிடிக்காது, புத்தி சொன்னாள். அதற்கு பின் அவன் பிறர் பொருட்களை கண்ணால் கூட பார்க்க விரும்பியதில்லை. அத்தனை கை சுத்தம், வாய் சுத்தமான பிள்ளை. திடீரென்று ஒரு பயங்கர நினைவு. அவள் எழுந்து உட்கார்ந்தாள்.
நெற்றி, முகம், கழுத்து எங்கும் வியர்த்து கொட்டிவிட்டது. புடவை தலைப்பால் ஒத்திக்கொண்டு பெருமூச்சு விட்டாள். பணம் ஒரு விஷம், அதற்கு ஒரு தனி கவர்ச்சி உண்டு. ஆசைகளை துறந்தவனை கூட கொஞ்சம் ஆட்டி படைக்கும். அதன் பிடியிலிருந்து தப்புவது பலருக்கு சிரமமாச்சே. ஆயிரக்கணக்கில் முரளி ஆபீஸில் அவன் கையில் பணம் புரண்டது என்றே கேள்வி. முதலாளியின் நம்பிக்கைக்கு உகந்தவன் அவன். அந்த நம்பிக்கையை நாசமாக்கி ஏதாவது பணத்தில் கையை வைத்துவிட்டு இப்படி திண்டாடுகிறானோ? பம்பரம் திருடிய புத்தி இப்போ பணத்தை கண்டதும் திரும்பி விட்டதோ? தாயே பராசக்தி, என் பிள்ளைக்கு திருடன் என்கிற பழி வரக்கூடாதம்மா. ஏழைங்கிற நிலையே எங்களுக்கு போதும். அவனை காப்பாத்து. உன்னை தவிர நான் யார்கிட்ட உதவி கேட்பேன்? நெஞ்சை அமுக்கிய துக்கத்தையும் கண்களில் பனித்த நீரையும் அடக்கிக் கொண்டு அவள் வேதனையோடு மறுபடியும் தலையை சாய்த்தாள். கட்டிலின் மீது முரளியும் தூக்கமின்றி புரண்டு கொண்டிருந்தான். என்னென்னவோ சிந்தனைகள். இரும்பு பீரோவுக்குள் அவன் தனது பிரீஃப்கேஸை பத்திரமாக பூட்டி வைத்திருந்தான். 100 ரூபாய் நோட்டுகளாக 15 கத்தைகள், 40 ரூபாய்க்கு சில்லறை என்று 15,000 சொச்சம் ரூபாய்கள் அந்த பெட்டிக்குள் இருந்தது. பணம் அவனுடையதல்ல. வீட்டு வாடகை போக செலவுகளான பின் மாதம் 100 ரூபாய்களை சேமிப்பதே அவனுக்கு மிகவும் கஷ்டம். அத்தனை பணத்திற்கு அவன் எங்கே போவான்? அது முதலாளியினுடையது. அன்சாரி சகோதரர்களில் மூத்தவர் கையில்தான் கம்பெனி நிர்வாகம் முழுவதும் இருந்தது. அவர்தான் ஸ்தாபனத்தின் மூளை, ஆட்டி படைக்கும் இயந்திரம் எல்லாம். மற்ற 2 தம்பிகளும் அண்ணனுக்கு அடங்கியவர்கள். கூட்டாக தொழில் செய்து கொண்டிருந்தனர். தொழிலைப் போலவே வாழ்க்கையிலும் எல்லோரும் கூட்டாக குடித்தனம் செய்தனர். நுங்கம்பாக்கத்தில் இருந்த அவரது பெரிய பங்களாவுக்கு முரளி பல தடவைகள் முதலாளியை பார்க்க சென்றிருக்கிறான். திருமதி அன்சாரியை கூட சந்தித்து பேசியிருக்கிறான். 3 சகோதரர்களுக்கு ஆளாளுக்கு 5 குழந்தைகள். மனைவி, மக்கள், வேலையாட்கள் என்று அந்த பங்களாவில் ஜனப்பழக்கம் எக்கச்சக்கம். 2 ஆண் குழந்தைகளைத் தவிர மற்றதெல்லாம் பெண்கள். பாதாம் பருப்பை அரைத்து பாலில் கலக்கி குடித்துவிட்டு செழுமையாக வளர்ந்திருந்தார்கள். வருஷத்திற்கு ஒரு கல்யாணம் என்ற விதத்தில் பெண்களை வெளியேற்றி கொண்டிருந்தார் அன்சாரி. மூத்த மகளின் கல்யாணத்திற்கு பின்னர் ஒரு பெரிய வரவேற்பு நடந்தது. அதை கவனிக்கும் பொறுப்பை தனது மைத்துனர் கையில் விட்டுவிட்டிருந்தார். பணம் பல ஆயிரக்கணக்கில் கையில் அகப்பட்டதும் மனிதன் புகுந்து விளையாடி விட்டார். ஒரு ரிசப்ஷனை நடத்திவிட்டு தன்னுடைய 2 பெண்களின் கல்யாணத்திற்கு வேண்டிய அளவு பணத்தை வாரி கொண்டு விட்டார். அடுத்தடுத்து வந்த கல்யாணத்தின் போது அன்சாரி விழித்து கொண்டார். மைத்துனர் மனஸ்தாபத்தை பொருட்படுத்தவில்லை. சில வருஷங்களாக நாணயமாக நேர்மையாக உழைத்த முரளியை அவருக்கு பிடித்துவிட்டது. 2வது மகள் கல்யாணத்தின் போது பணப்பட்டுவாடாவை அவன் கையில் கொடுத்து விட்டார். ரிசப்ஷன் முடிந்ததும் நயா பைசா ஒன்று கூட விடாது ஒழுங்காக கணக்கை காட்டி மீதமிருந்த தொகையை அவன் முதலாளி வசம் ஒப்புவித்து விட்டான். அவனது நன்மதிப்பு அதிகரித்தது.